ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் டீ கடை கஜடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேக்கை முட்டைக்கோஸ் கேக், ஆட்டுக்கால் கேக், வெட்டு கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் கேக்கு உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கேக் செய்கிறதுக்காக 1 கப் அளவு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் கூட மாவை அளந்து எடுத்துக்குங்க. 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கணும். எந்த கப்பில் மாவு அளக்குறோமோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஆப்ப சோடா 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட இந்த டீ கடை கஜாடா செய்யலாம். 1/2 கப் அளவு ஜீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்து தான் இந்த கேக்கு செய்ய போகிறேன். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையில் முட்டையை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டிகள் இல்லாமல் சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரையை பவுடர் பண்ணியிருக்கனால ஈஸியாக கரைச்சிடலாம். இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கரைச்சி வச்சுருக்க முட்டையை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவில் தண்ணி சேர்த்துக்கங்க. புட்டு மாவு மாதிரி நமக்கு இருக்குது, கொல கொலப்பாக இருக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தாவே மாவு இந்த மாதிரி நல்லா கொல கொலப்பாக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு கஜாடா செய்கிறதுக்கு வராது. மாவை எடுக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும். இதுதான் சரியான பதம். மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு மாவை அப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரமாக மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா ஒட்டாது. கொஞ்சமாக மாவெடுத்து சின்ன உருண்டையாக லைட்டாக உருட்டிட்டு எண்ணெயில் போட்டுறணும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டுறணும். பெரிய உருண்டைகளாக போட்டோம்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் சின்ன சின்ன கேக்காக தான் செய்கிறேன். கேக்குகளை எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா கேக்கு சீக்கிரமாகவே கருகிரும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப சூடாகாது. அடிக்கடி கேக்குகளை நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கேக்குலையும் லைட்டாக விரிசல் விட்டுருக்கு பாருங்கள். அதுவாகவே விரிசல் விட்டுரும். எல்லா கேக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக கேக்கு வெந்துருச்சு. இந்த தீபாவளி ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க எல்லா கேக்குகளையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். டீ கடைகளில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்லேயே இந்த ஸ்நாக்ஸை சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த டீ கடை கஜாடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.